வணக்கம். சன் நியூஸின் காலை 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் டெல்லியில் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 92. 2004 முதல் 2014 வரை பிரதமராக நவீன இந்தியாவின் சிற்பி என்று புகழப்படும் மன்மோகன் சிங் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் புதியதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டவர்களை கண்டறிய கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்திருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலை தொடர்வது சிறிய இடைவேளை. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் டெல்லியில் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 92. 2004 முதல் 2000 நவீன இந்தியாவின் சிற்பி என்று புகழப்படும் மன்மோகன் சிங் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த ஐயங்கொல்லி பகுதியில் முகாமிட்டிருக்கும் புல்லட் யானையை மயக்க. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கிருஷ்ணகிரியில் இருந்து மேல்மருவத்தூருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற பேருந்து ஊத்தங்கரை அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர். மூணாறில் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை நெருங்கும் நிலையில் பனித்துகள்களால் இதமான வானிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை அடுத்து 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.